ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, வேறு எந்த மாதத்திலும் நீங்கள் நேர்ச்சையாக வேண்டிக் கொண்ட நோன்பாகவே இருந்தாலும் கூட அந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று தெரியுமா? சகருடைய நேரத்திலே ஒருவர் சகர் செய்துவிட்டு அவர் இரவு நேர தொழுகையிலே ஈடுபடும் போது மாணவர்கள் எல்லாம் போட்டியிட்டுக் கொண்டு இறங்குவார்கள். காரணம், அந்த சகராளிகள், அந்த நோன்பாளிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை கஸ்தூரி வாடையை விட மிகவும் சிறந்தது என்று மலாய்க்கத்துமார்கள் மோந்து பார்ப்பதற்காக, வாடையை நுகர்ந்து பார்ப்பதற்காக கீழே இறங்கி அந்த சகராளி அந்த நோன்பாளியிடம் சொல்லுவார்கள், ஓத்தில் ஓத்தில் ஓத்தில், எனக்கு ஊதுங்கள், எனக்கு ஊதுங்கள், எனக்கு நான் அந்த வாடையை நுகர வேண்டும் என்று போட்டியிட்டு வருவார்கள் மலாய்க்கத்துமார்கள். அப்பேற்பட்ட பாக்கியம், அந்த கஸ்தூரி வாடையை விட சிறந்த பாக்கியம் ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கிறது. அதுவும் சகரு செய்துவிட்டு அந்த வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடைக்கு கிடைக்கிறது என்றால், அன்பு நிறைந்தவர்களே, சகரு செய்யுங்கள். சகருடைய நேரத்தை வீண்விரயம் செய்து விடாதீர்கள். நீங்கள் சகரு செய்யும் போது இறைவனை புகழ்ந்து கொண்டு, நீங்கள் இஃப்தார் நோன்பு திறக்கும் போதும் இறைவனை புகழ்ந்து கொண்டு, இறைவனை நினைத்துக் கொண்டே நோன்பு வையுங்கள், நோன்பை திறங்கள். அதிலே மிகப்பெரிய பரக்காத்துகள் இருக்கிறது.